வணக்கம். இது ஸ்ரீவாரி ஜோதிட நிலையம் தேனியிலிருந்து. நாம் ஏற்கனவே பாலகிரக தோஷத்தை பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இந்த பாலகிரக தோஷம் என்பது எவ்வளவு நாட்கள் இருக்கும், அந்த நாட்களில் என்ன மாதிரியான அந்த குழந்தைகளுக்கு பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றது. அந்த பாலகிரக தோஷம் என்பது எந்தெந்த நட்சத்திரத்திற்கு எவ்வளவு காலங்கள் இருக்கிறது அப்படின்றத பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் நம்ம ஆயில்யம் 3ஆம் பாதம் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்து மக நட்சத்திரத்தையும் பார்க்க போகிறோம். ஆயில்யம் 3ஆம் பாதையெல்லாம் பார்த்தோன்னா 2ஆம் பாதத்தில் 20 நாள் வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்து 3ஆம் பாதத்துக்கு சகோதரர் உடன் பிறந்த சகோதரருக்கு கண்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு நட்சத்திரத்திற்கும் இந்த பாலகிரக தோஷம் என்பது கண்டிப்பாக வேலை செய்கிறதா என்றால் கண்டிப்பாக வேலை செய்யும். குழந்தை பிறந்த ஒரு சில காலங்கள் அதனுடைய சகோதரன் மரணம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அப்போ சொல்லுவாங்க, இந்த குழந்தை பிறந்துச்சுங்க அண்ணனை கொன்றுச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சுவாக்கில். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம அந்த பாலகிரக தோஷமாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அப்போ ஒரு குழந்தை பிறக்கும்போது என்ன நட்சத்திரத்தில் பிறக்கிறதோ அந்த பிறந்த குழந்தைக்கு எவ்வளவு காலம் அந்த பாலகிரக தோஷம் என்பது இருக்கிறது அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். அதுபோல் சகோதரன் ஆயில்யம் 2ஆம் பாதத்தில் சகோதரன் மரணம் அடைமான்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுபோல் 3ஆம் பாதத்திற்கு தாய் மாமன் அப்படின்றதுக்காக உறவுக்கார மாமன் அப்படின்னு கூட சொல்லலாம். உறவுக்கார மாமன் இப்போ அம்மாவோட பிறந்தவங்களோ இல்லை அத்தை வெளியோ இருக்கக்கூடிய மாமா மரணமும் பீடையும் உண்டாகும். பீடைனா நோய் நொடின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 4ஆம் பாதத்திற்கு ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு 39 நாட்கள் அந்த பாலகிரக தோஷம் என்பது இருக்கிறது. இப்போ ஒரு நட்சத்திரத்திற்கும் ஒரு பாதத்திற்கும் அப்படின்னு வந்துகிட்டு இருக்கும்போது, ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள் இருக்கும்போது அந்த 4 பாதங்களில் எவ்வளவு காலங்கள் இருக்கிறது அப்படின்னு நம்ம ஒரு இதையும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் ஆயில்யம் 4ஆம் பாதத்திற்கு 39 நாட்கள் இருக்கிறது. இந்த 39 நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுபோல் மக நட்சத்திரத்திற்கு 1ஆம் பாதத்திற்கு உடனே மரணம் உண்டாகும். பாலகிரக தோஷத்தில் சொல்லுவாங்க, வயத்துக்குள்ளே குழந்தை இறந்து போச்சுங்க, அந்த நட்சத்திரத்தை பார்த்தோம்னா அன்றைக்கி மக நட்சத்திரம் 1ஆம் பாதமாக இருக்கும். அதுபோல் அந்த குழந்தை பிறந்த அன்னைக்கு மக நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா அந்த 24 மணி நேரங்கள் அடுத்த பாதம் நகல்றது வரைக்கும் அந்த குழந்தைய கொண்டு போய் வெண்டிலேட்டர்லையோ அல்லது ஒரு ரொம்ப தீவிர கண்காணி பிரிவில் வச்சு தீவிரமாக கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த டைமிங் முடிகிற வரைக்கும் அந்த குழந்தையோட பாலகிரக தோஷம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுபோல் 2ஆம் பாதம் மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு மாமனுக்கு ஆகாது என்றும் 3ஆம் பாதத்திற்கு 9 நாட்கள் பாலகிரக தோஷம் அந்த குழந்தைக்கு ஏற்படும். பாலகிரக தோஷத்தில் அப்பாவுக்கும் விஷயங்கள் இருக்கிறது, தந்தையும் மரணம் அடையக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. அதுவுமே நம்ம சொல்ல முடியாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் அப்படின்போது ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் தந்தைக்கே பீடை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மாதிரியான விஷயங்களை நம்ம பார்த்து சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் மக நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு கூட 9 நாட்கள் அந்த பீடை என்பது, பீடைனா நோய் நொடி பிணி பீடைன்றாங்களா, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ குழந்தை பிறந்ததுமே எந்த நட்சத்திர காலையில் பிறந்திருக்கிறோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதியை வழிபடுவது மிக மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லப்படுகிறோம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் மீதம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு பாலகிரக தோஷம் எத்தனை நாட்கள் வேலை செய்யுது என்பதை தொடர்ந்து வீடியோவாக பார்ப்போம். ஜோதிடத்தில் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது ஜாதகம் என்பது. அந்த ஜாதகத்தை நீங்கள் பிறந்த குழந்தைக்கு பிறந்த குறிப்பாக எழுதி என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறது என்பதை தெளிவாக பார்த்து அதுக்கு அந்த பாலகிரக தோஷம் என்பது இருக்கிறதா இல்லையா என்பதை ஆய்வு செய்து, இந்த நட்சத்திரம் என்றாலே இத்தனை நாட்கள் பாலகிரக தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அந்த நட்சத்திரத்து பிரகாரம் ஒரு எளிமையான வழிபாடு முறைகளை பண்ணி அந்த குழந்தைகளும் நீங்களும் மென்மேலும் வாழ வாழ்த்துக்கிறது ஸ்ரீவாரி ஜோதிட நிலையம்.
உங்கள் பிரசன்ட் தேனி சிவா. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.